शिव के फरिश्ते क्रांति हम हैं लाए, शिव के फरिश्ते क्रांति हम हैं लाए, बाबा के दुलारे। ஓம் சாந்தி. சிவனின் தேவதைகள் பட்டியல இன்றைக்கு 25வது நாள். வாணியினுடைய தேதி 1/3/1984. இன்று பாப்தாதா டீச்சராகி 1 என்பதற்கான கணக்கை கூற வந்திருக்கின்றார். உலகத்தில் கூட நம்ம பார்க்கிறோம், உலகத்தில் கூட ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா அந்த டீமுக்கு ஒரு தலைவர் மாதிரி ஒருத்தர் டைரக்ஷன் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருப்பார். அவருடைய டைரக்ஷனில் காரியங்கள் சுலபமாக நடக்கும். இப்போ கூட நீங்கள் பார்க்கலாம், நம்ம யஜ்ஞத்தில் பல தாதிகள் இருந்தாங்க. ஆனாலும் முக்கியமாக மெயினாக ஒரு தாதி, பிரகாஷ்மணி தாதி பெரியவங்க இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, எல்லாரும் கேட்டுக்கிட்டாங்க. ஒருவர் கூறினார், மற்றவர் ஏற்றுக்கொண்டார். அதனால தான் யஜ்ஞம் வெற்றி அடைந்தது. மேலும் தடைகள் இல்லாத வெற்றி பூர்வமாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ வெளி உலக எடுத்துக்காட்டில் இப்போ கிரிக்கெட் இருக்கிறது அப்படின்னா ஒரு லீடர் இருக்கணும், ஒரு டீம் கேப்டன் இருக்கணும். அவருடைய டைரக்ஷன் படி மற்றவங்க விளையாடுவாங்க. எல்லாரும் திறமையானவங்க தான், ஆனால் வழிகாட்டுறதுக்கு ஒருத்தர் டைரக்ஷன் கொடுக்கணும், மற்றவங்க ஏற்றுக்கொள்ளணும். இங்கேயும் பாபா நமக்கு சொல்கிறார், ஒருவரோடு தன்னுடைய சம்பந்தத்தை, உறவை, தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நமக்கு கூட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சங்கடங்கள், ஒரு சவால்கள் வந்துடுச்சுன்னா நம்ம என்ன செய்கிறோம்? நேராக பாபா ரூமுக்கு போகிறோம், பாபாட்ட பேசுகிறோம். பாபா நமக்கு இது சம்மந்தமாக என்ன பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க அதை நாம் தேடுறோம். பல சங்கல்பங்கள் வரலாம், ஆனால் பாபாவினுடைய மகா வாக்கியம் என்ன அப்படின்னு நம்ம சிந்திக்கும்போது அந்த சங்கல்பங்கள் எல்லாம் அடங்கி நமக்கு ஒரு தெளிவான முடிவு, பாதை நமக்கு கிடைச்சிடுது. இப்போது முரளியில் அட்டென்ஷன் கொடுக்கறது நம்முடைய வாழ்க்கையை மிக சுலபமாக மட்டுமில்லை, வெற்றிகரமாக தடையற்றதாக ஆக்கிடுச்சு. ஒருவேளை நாம் முரளியில் அட்டென்ஷன் கொடுக்கலைன்னா மற்றவங்க கூட பார்ப்பாங்க, பாருங்கள் இவங்க மதுபனில் இருக்கிறாங்க ஆனால் முரளியில் அட்டென்ஷன் கொடுக்கலையே அப்படின்ற அந்த சிந்தனை அவங்களுக்கு ஓட ஆரம்பிச்சிடும். எல்லாருமே மதுபன் நிவாசிகளாகிய நம்மை ஃபாலோ பண்ணுறாங்க, காப்பி பண்ணுறாங்க. பாபா நமக்கு சொல்கிறாங்க, சங்கமிகத்தினுடைய ஒரு நொடியும் முழு கல்பத்துக்கும், முழு கல்ப விருட்சத்துக்கும் பாதிப்பை ஏற்படுத்துது. கல்ப விருட்சம்னா எல்லா ஆத்மாக்களுக்கும் அது பிரபாவத்தை ஏற்படுத்துகிறது. அதனால் அவ்வளவு கவனத்தோடு கடிவாளத்தை இறுக பற்றி கொள்ள வேண்டும். ஒரே ஒரு உலகத்தில் சர்வ பிராப்தியையும் அடைய வேண்டும். நம்முடைய ஒரே ஒரு அந்த உலகம் எது? ஒரு பாபா தான் உலகம். நமக்கு கூட யார் இருக்கிறா? முழு பிராமண பரிவாரமும் நம்ம கூட தான் இருக்கிறது. உலகத்தில் ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, கணவன் இறந்துட்டார் அப்படின்னா அந்த மனைவிக்கு என்ன தோணுது? எனக்கு உலகமே முடிஞ்சு போச்சு, எனக்கு உலகமே அவராக தான் இருந்தார், இப்போ அவர் இல்லைன்னா உலகம் இல்லை அப்படின்னு ஆகிடுச்சு. இது வெளி உலகத்தினுடைய கணக்கில். பாபாவுடைய குழந்தைங்களில் கூட நிறைய பேருக்கு உறவினர்கள் சரீரம் விட்டுடுறாங்க அப்படின்னா ஞானம் இருந்தும் கூட கொஞ்சம் துக்கம் ஏற்படத்தான் செய்யும். அப்போ நம்முடைய மூத்தவங்க சகோதரிகள் என்ன சொல்கிறாங்க? பாபாவை துணையாக வச்சுக்கோங்க, அவங்க போயிட்டா என்ன, பாபா துணையாக இருக்கிறார் இல்லையா என்பதை நினைவுபடுத்துகிறாங்க. அப்போது இது நடந்த விஷயம் நான் பார்த்தேன். அந்த ஒரு மாதாஜியினுடைய கணவர் சரீரம் விட்டுட்டாங்க. அவங்க வருத்தப்பட்டாங்க. சிஸ்டர் இதைத்தான் சொன்னாங்க, டெய்லி பாபாவை முன்னால் போய் சொல்லுங்கள், மனசார சொல்லுங்கள், பாபா நீங்கள் தான் எனக்கு உலகம், நீங்கள் தான் உலகம் அப்படின்னு சொல்லுங்கள், அனுபவம் பண்ணுங்க. அப்போது அந்த மாதாஜியும் 8 நாள் போனாங்க. முற்றிலும் அவங்களுடைய துக்கத்தினுடைய ஃபீலிங்கே போயிடுச்சு அவங்களுக்கு. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, பிரதர் சொல்கிறாங்க, நான் கேரண்டி கொடுக்குறேன் உங்களுக்கு, பாபாவை தன்னுடைய துணையாக ஆக்கிக்கோங்க, பாபாவினுடைய குணத்தை, பாபாவினுடைய சன்ஸ்காரத்தை தன்னுடையதாக ஆக்கிக்கோங்க. பிறகு பாருங்கள், இப்போ நமக்கு முன்னால் தாதிகள் இருக்கிறாங்க. அவங்க என்னென்னலாம் கர்மத்தில் கொண்டு வந்தாங்க, எப்படிப்பட்ட ஸ்திதியில் இருந்தாங்க, அதையெல்லாம் நினைவுக்கு கொண்டு வாங்க. அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துங்க. பிறகு வேறு ஒரு உலகம் உங்களை தன் பக்கம் ஆகர்ஷிக்காது, துன்பப்படுத்தாது. வெளி உலகம் கவர்ச்சி செய்துன்னா அதுக்கு காரணம் இதுதான். நம்ம பாபான்ற அந்த உலகத்தை விட்டுட்டு நம்ம அந்த உலகத்தை எட்டி பார்க்குறோம். அது நம்மை கவர்ச்சிக்குது அல்லது அது பாதிப்பை, துக்கத்தை ஏற்படுத்துது. இச்சை என்பது அந்த பழைய உலகத்தில் கொஞ்சம் இருந்தாலும் சரி, யாராவது ஒரு மனிதர் மேலே நமக்கு இச்சை, மோகம் பற்றி இருந்தாலும் சரி, அது நம்மை சிறந்தவராக்க விடுவது இல்லை.
அது ஒரு சின்ன பேனாவாக இருக்கலாம், இல்லை பெரிய காராக இருக்கலாம். அது மேலே ஒரு இச்சை ஏற்படுது அப்படின்னாலே அது நம்முடைய புத்தியை சஞ்சலமடைய செய்து அது நம்மை சிறந்தவர் ஆக்க விடுவது இல்லை. பிறகு நாம் இந்த உலகத்தை விட்டுட்டு அந்த உலகத்துக்கு போய்டுறோம், துக்கமான உலகத்துக்கு போய்டுறோம். கண்களை திறந்ததுமே எனக்கு ஒரு பாபா, அவ்வளவுதான், பஸ். அந்த அனுபவம் ஏற்படணும். டெய்லி அனுபவம் பண்ணுங்க. இன்றைக்கி அப்படி அனுபவம் பண்ணிங்களா? கண் திறந்ததும் எனக்கு ஒரே ஒரு பாபா, அது போதும். அந்த ஒரு சந்தோஷத்தை அனுபவம் பண்ணிங்களா? குட் மார்னிங், காலை வணக்கம்ங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனால் நினைவுங்கிறது அதுக்கும் முந்தைய விஷயம். கண் திறந்ததுமே பாபா அப்படின்ற அந்த சப்தம் இதயத்திலிருந்து அன்போடு வெளிப்படணும். ஒரு சமயம் குல்சார் தாதி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக சுற்றி பார்க்க போயிட்டு இருந்தாங்க. நாங்களும் சில பிரதர்ஸ் கூடவே போயிட்டு இருந்தோம். அப்போ ஃபோட்டோ டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிருந்தாங்க தாதி. ரமேஷ் பாய் அங்கே இருந்தாங்க. ரமேஷ் பாய், நீங்கள் இந்த பிரதர்ஸுக்கெலாம் என்ன கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போது அந்த பிரதர் சொன்னார், இப்போ ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ ஒன்று இருக்குது. பாப்தாதா ஆசீர்வாதம் வழங்குற மாதிரி கைக்கு காண்பிக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ இருக்குது. அதை ரெடியாக வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. தாதி அதை எடுத்து எல்லாருக்குமே கொடுத்தாங்க. நாங்கள் அதை ஃப்ரேம் பண்ணி ரூமில் மாட்டிக்கிட்டோம். அது எழுந்ததுமே நாங்கள் அந்த ஃபோட்டோவை பார்ப்போம். அதை பார்க்கும்போது எனக்கு 83 பாபா எனக்கு கொடுத்த அந்த பர்சனல் வரதானம், அந்த பர்சனல் சந்திப்பு நினைவுக்கு வரும். அதாவது ஏதாவது ஒரு யுக்தியை உருவாக்கி கொள்ளணும், சதா பாபாவினுடைய நினைவில் துணையில் இருக்கிறதுக்காக. புத்தி என்பது ஒரு குழந்தை போல். அதுக்கு ஏதாவது விளையாடுறதுக்கு நீங்கள் ஜாமான் கொடுக்கணும், பொருள் கொடுக்கணும். இல்லைன்னா அது வெளியில் ஓடி போயிடும். அப்போ அதுக்கு ஒரு பொருள் கொடுக்கணும் இல்லையா? அதுதான் யுக்தி. தண்ணீர் எப்படி தனக்கான பாதையை தானே தேடிக்கொள்கிறது, அதுபோல நாம் நமக்கான பாதையை, நமக்கான யுக்தியை, சுலபமான வழிமுறைகளை நாமே கண்டுபிடித்து கொள்ள வேண்டும், சதா பாபா துணையில் நினைவில் இருப்பதற்கு. விஷயங்கள் வரும், ஒரு பிரச்சனையும் வராது அப்படிலாம் பாபா சொல்லலையே. ஆனாலும் கூட ஒரு பாபா துணைவர், அவர் என் கூட இருக்கிறார், அதை அனுபவம் செய்துட்டே இருக்கணும். ஒவ்வொரு காரியம் செய்தாலும் பாபாவை துணையாக வைத்துக்கொள்வதற்கு விதி என்ன? எப்படி அவரை துணையாக வைத்து கொள்ளலாம்? செய்கிறவர் செய்ய வைக்கிறவர் பாபா தான். ஆனாலும் துணைவனாக வைத்துக்கொள்வதற்கான விதிமுறை என்ன? கம்பைன்டு, இணைந்திருத்தல். இதை நம்ம நினைவு வைத்து கொள்ளலாம். ஆனால் அதை விட இன்னும் கொஞ்சம் ஆழமான ஒரு பாயிண்ட் இருக்கிறது. காலையில் எழுந்ததும் அமிர்த வேளை எந்திரிச்சு யோகா பண்ண பிறகு நம்ம டெய்லி ரொட்டீன் செட் பண்ணும்போது என்ன செய்யணும்? பாபாவை ஆவாகனம் பண்ணணும். பல முறை சோட்டைலால் பாய் இந்த அனுபவம் சொல்லியிருக்கிறாங்க. எப்போ ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் சரி, பாபாவை நான் ஆவாகனம் பண்ணுவேன், அப்போ எனக்கு வெற்றி கிடைத்து விடுகிறது என்று. அப்படி நாம் முழு நாளிலும் வெற்றி அடைவதற்கு பாபாவை ஆவாகனம் பண்ணணும், பாபாவை துணைவனாக வைத்துக்கொள்ளணும். தாதா விஸ்வரத்தன் தாதாவினுடைய அனுபவம் கூட கேட்டிருப்பீங்க நீங்கள். ஒரு அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருந்தாங்க. பழைய தாதாக்களில் அவர்கிட்ட நம்பர் 1 பியூரிட்டியினுடைய தாரணை இருந்தது. தாதி அவர்கிட்ட சொல்லியிருந்தாங்க, இந்த சகோதரர்களுக்கு, சிறிய சகோதரர்களுக்கு நீங்கள் கிளாஸ் பண்ணுங்க, 8 நாள் டெய்லி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆஃபீஸ் சேவை பண்ணக்கூடிய பிரதர்ஸ் 4 குரூப்பாக பிரித்து அவங்களுக்கு டெய்லி அந்த ஃபோட்டோ டிபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் கிளாஸ் பண்ணிகிட்ருப்பாங்க விஸ்வரத்தன் தாதா. தாதாவினுடைய ஒரே ஒரு சப்தம் இதுவாகத்தான் இருந்துச்சு, பாபா அமர்ந்திருக்கிறார், பாபா பைட்டாக, பாபா பார்த்து கொண்டிருக்கின்றார், பாபா தேக் ரகாக. பாபா இந்த நிலையில் என்னை பார்த்தால் என்ன நினைப்பார்? பாபா பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். இதை புரிந்தால் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? ஒருவேளை நாம் ஏதாவது தவறான காரியம் செய்ய ஆரம்பித்தால் கூட பாபா நினைச்சிடுவார் இல்லையா, என்னுடைய குழந்தையாயிட்டு இந்த குழந்தை இப்படியா இருக்கிறது என்று. ஆக பாபா என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், பாபா என்னுடன் அமர்ந்திருக்கின்றார். இந்த ஒரு அனுபவம் நமக்கு எப்போ ஏற்படும்னா, பாபா மீது நமக்கு அளவில்லாத அன்பு, சிநேகம் உள்ளத்தில் நிறைந்து இருக்க வேண்டும். என் தந்தை உண்மையில் அன்பின் கடலாக இருக்கிறார் எனில் நான் அந்த அன்பின் சொரூபமாக ஆகி இருக்கிறேனா? இன்னும் நம்முடைய கவனம், சிந்தனை இன்னொருவர் பக்கம் செல்லுகிறது என்றால் அர்த்தம் நமக்கு இன்னும் தேகத்தின் மீதான அந்த பற்றுதல், மோகம் துண்டுபடவில்லை, அறுபடவில்லை. சம்பந்தம் இழுக்கிறது அப்படின்னா அதற்கான அர்த்தம் என்ன? இன்னும் தேகத்தின் மீது நமக்கு பற்றுதல் ஏற்பட்டு இருக்கிறது, ஏற்கனவே இணைந்து இருக்கிறது.
பாபா தான் என்னுடையவர், பாபா என் கூட தான் இருக்கிறார். இதை உணர்ந்திருந்தால் நாம் அநேக வீண் விஷயங்களிலிருந்து நாம் காப்பாற்றப்பட்டவராய் இருப்போம். ஒரு தேவையில்லாத காட்சி நம்ம முன்னால் இருக்கலாம், தேவையில்லாத வார்த்தைகளை நம் முன்னால் யாராவது ஒரு மனிதர்கள் பேசி கொண்டிருக்கலாம். அந்த நேரத்தில் பாபா இப்போ என்னை பார்த்துட்டு இருக்கிறார் அப்படிங்கிற அந்த அனுபவம் இருக்குது அப்படின்னா நாம் அந்த சூழ்நிலையால், அந்த மனிதர்களால், அந்த வார்த்தைகளால் எந்த விதத்திலும் பாதிப்பே அடைய மாட்டோம். இந்த கவனம் நமக்கு மிக அவசியம் தேவை. இப்பொழுது கர்ம யோகம் செய்து ஒருவரினுடைய அன்பில் ஐக்கியமாகி விடுகிறோம். வாழ்க்கையில் எனக்கு இந்த அனுபவம் மிக நல்ல விதத்தில் ஏற்பட்டிருக்கிறது. கர்மா செய்து கொண்டிருந்தாலும் ஒரு பாபாவினுடைய அன்பில் ஐக்கியம் ஒன்றி இருக்க வேண்டும், இணைந்திருக்க வேண்டும், மூழ்கி இருக்க வேண்டும், கரைந்திருக்க வேண்டும். பாபாவினுடைய சீசன் நடந்து கொண்டிருந்தது ஒரு சமயம். அப்போவெல்லாம் 3 நாளைக்கு ஒரு முறை வருவார், 3 நாளைக்கு 2 முறை கூட வருவார். அவ்வளவு ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு குரூப் வந்துட்டு இருப்பாங்க, ஒரு குரூப் போயிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் விஷால் பவன் ஒரு பெரிய ஹாலாக இருந்துச்சு. பார்ட்டியை ஹாலுக்கு வெளியில் நிற்க வச்சுட்டு மேலே போய் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் பார்ட்டியை மேலே அனுப்புவோம். ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா, ஒரு பார்ட்டி வெளியில் நின்றுட்டுருக்குறாங்க, நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறேன். க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவ்வளோ டயர்டு, அப்படியே கண் அசந்து தூங்கிட்டேன். ஒரு ஒரு 2 நிமிஷம்தான் இருக்கும். திடீர்னு முழிப்பு வந்துச்சு. உடம்பு மனசு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக நான் ஃபீல் பண்ணேன். பிறகு ஃபடாஃபட்னு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போது இதுக்கான ஆதாரம் என்ன? சேவையில் பாபா மீது நமக்கு இருக்கக்கூடிய அந்த லவ், அன்பு. அந்த அன்பில் ஐக்கியமாகி இருக்கும்போது விஷயங்கள் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் சரி, சேவை எவ்வளவு பெருசாக இருந்தாலும் சரி, அது ஒன்றுமே இல்லை என்று அனுபவமாகிடும். அது ஒரு விளையாட்டு போல் அனுபவமாகிடும். பிராமண வாழ்க்கையில் விஷயங்கள் என்பது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அது எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, அன்பு இருக்கும்போது நாம் பாபாவின் உடையவர்கள், பாபா நம் கூட இருக்கிறார், அன்பில் மூழ்கி இருப்பவர்களாக நாம் இருக்கிறோம். அப்போது அந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஈஸியாக ஆகிடும். இரவு நேரம் தூங்க போகும்போது ஒருவரினுடைய, பாபாவினுடைய ஸ்நேகத்தின் மடியில் தூங்கச் செல்லுகிறீர்களா என்று பாபா கேட்குறார். இரவு நம்ம தூங்குறதுக்கு முன்னால் நம்ம என்ன செய்கிறோம்? பாபாவுக்கு சாற்று கொடுக்குறோம். பாபாவுக்கு சாற்று கொடுத்து அப்படி பாபாவினுடைய அந்த ஸ்நேகத்தின் மடியில் நாம் உறங்கப் போகிறோமா? அன்போடு பாபாவினுடைய மடியில் அப்படி ஐக்கியமாகி ஒன்றி போய்விடுகிறோமா? அப்படி ஐக்கியமாகி ஒன்றி போவதற்கு எந்த ஒரு யுக்தியை பாபா நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்? தூங்குறதுக்கு முன்னால் பாபா ரூம் இருந்துச்சு அப்படின்னா பாபா ரூமுக்கு போங்க. எல்லா கணக்கையும் பாபாட்ட ஒப்படைங்க. எந்த ஒரு விஷயம் உங்களை மீண்டும் மீண்டும் உறுத்தி கொண்டு இருக்கிறதோ, படுத்தி கொண்டு இருக்கிறதோ, அதை பாபாட்ட சொல்லிடுங்க, ஒப்படைச்சிடுங்க. அதிக அட்டென்ஷன் கொடுத்து பவர்ஃபுல்லாக யோகா பண்ணிவிட்டு பிறகு நீங்கள் தூங்குறதுக்கு போங்க. படுக்கும் அறைக்கு செல்லும் பொழுது கூட நான் ஃபரிஸ்தா, டபுள் லைட்டாக இருக்கிறேன், பாபாவினுடைய மடியில் ஐக்கியமாக போகின்றேன் என்று உணர்ந்து லேசாகி ஃபரிஸ்தாவாகி பாபாவினுடைய மடிக்கு தூங்க போங்க. ஐக்கியமாகிடுங்க. பாபாவுடைய மடியில் தான் நாம் ஓய்வெடுக்கணும், ரிலாக்ஸ் ஆகணும். ஒரே ஒரு சங்கல்பம் செய்வோம். நான் இப்போ பாபாவுடைய மடியில் ரிலாக்ஸ் ஆகிறேன், எல்லா விஷயங்களிலிருந்தும் விடுபட்டு. ஓம் சாந்தி. இரவும் பகலும் என்னுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் ஒருவரோடு மட்டும்தான் நடைபெறுகிறது. முழு நாள் காரிய விவகாரங்களுக்கு மத்தியில் உங்களுடைய பேக்கெட்டில் ஒரு சின்ன பேனா இருக்கட்டும், ஒரு பேப்பர் இருக்கட்டும், ஒரு காரியம் நடைபெறும் போதும் நடைபெற்று முடியும் பொழுதும் நீங்கள் செக் பண்ணிக்கணும், இந்த வேலையை நான் பாபாவினுடைய துணையிலிருந்து செய்தேனா? அது காய்கறி கட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை வேறு டியூட்டி பண்ணுறதா இருக்கலாம். அது முடியும் தருவாயில் நீங்கள் நோட் பண்ணிக்கணும், இந்த வேலையை நான் பாபாவினுடைய துணையிலிருந்து செய்து முடித்தேனா என்பதை பேப்பரில் உடனுக்குடனே நோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேருடைய அனுபவம் இது. ஒரு வேலை நமக்கு வந்திருக்காது, தெரிஞ்சிருக்காது, புரிஞ்சிருக்காது. ஆனாலும் பாபாவினுடைய துணையோடு ஒரு வேலையை நம்ம புதுசாக செய்ய ஆரம்பித்தாலும் கூட அதை ஈஸியாக செஞ்சிருவோம். அதை செய்கிறதுக்கு கற்றுக்கொள்வோம். சேவா மற்றும் பரிவாரத்தினுடைய சம்பந்தத்தில் வருகையிலும் நான் அந்த அநேகரிலும் ஒரு பாபாவை பார்த்தேனா என்பதை கவனிக்க வேண்டும்.
இது மிகப்பெரிய தாரணை. சேவையில் வர்றோம், பரிவாரத்தில் வர்றோம், அநேக பேருடைய சம்பந்தத்தில் வரோம், அநேக பேருடைய சமஸ்காரத்தில் வரோம். அப்படி வந்தாலும் அந்த அநேகரில் அநேக சமஸ்காரம் உடையவர்களுக்கு மத்தியிலும் நான் ஒரு பாபாவை பார்த்தேனா? அதற்கு மூலமான ஆதாரம் என்ன? ஒன்றே ஒன்று தான். யாரை பார்த்தாலும் ஆத்மான்னு பார்க்கணும். இருபுருவ சிம்மாசனத்தில், இருபுருவ மத்திய சிம்மாசனத்தில் அந்த ஆத்மா அமர்ந்திருக்கிறது. ஆத்மாவினுடைய ஒரிஜினல் சம்ஸ்காரம், அந்த ஆதி அனாதி குணத்தை நாம் பார்க்க வேண்டும். அந்த ஆத்மா ஒரிஜினலாக எப்படிப்பட்டவராக இருந்தது, நாம் எப்படிப்பட்டவராக இருந்தோம். ஆரம்பத்தில் பிரம்மா பாபாவினுடைய பயிற்சி கூட என்னவா இருந்துச்சு? யசோதா ஒரு ஆத்மா, பிரிஜிந்திரா ஒரு ஆத்மா. ஆத்மான்னு பார்க்கக்கூடிய, சிந்தனை பண்ணக்கூடிய, எழுதக்கூடிய பயிற்சி அவர் செய்து தான் அந்த நிலையை அடைந்தார். உண்மையிலேயே நம்ம ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுதும் ஆத்மாவாக இருக்கிறேனா? இப்போ நம்ம இங்கேருந்து கிளாஸ் முடியுது, அப்புறம் வீட்டுக்கு போகிறோம், கிச்சன் போகிறோம், காலால் நான் ஆத்மா நடந்துட்டுருக்கிறேன் அப்படின்ற அந்த ஆத்ம ஸ்மிருதி, ஆத்ம உணர்வு, நினைவு இருக்கிறதா என்பதை கவனிக்கணும். தெரியும், ஆனால் இருந்ததா அந்த உணர்வு? இந்த நேரத்தில் நான் ஆத்மா, இந்த ஆத்மாக்களை பார்த்து கொண்டு இருக்கிறேன், இந்த நினைவு எவ்வளவு எனக்கு இருந்தது? இந்த தாரணை எவ்வளவு செய்வீங்களோ? சொல்லப்போனால் இந்த தாரணை ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். ஆனால் இந்த தாரணை, இந்த பயிற்சி நமக்குள்ள மிகப்பெரிய உறுதியை உருவாக்குகிறது. அடுத்து பாபா சொல்றார், ஒருவரை புரிந்து கொண்டாலே அர்த்தம் நீங்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொள்கிறீர்கள் என்று பொருள். இது நமக்குள் அப்படி ஒரு ஆழமான நம்பிக்கை உருவாக வேண்டும். ஒரு பாபாவை நாம் புரிந்து கொண்டால் நாம் எல்லாவற்றையும் புரிந்து கொள்வோம். முதல்ல நம்பிக்கை வேண்டும். எல்லாவற்றுக்கும் முன்பாக பிராமண வாழ்க்கையில் கான்ஃபிடன்ஸ், நம்பிக்கை என்பது இருக்க வேண்டும். சங்கல்பந்தான், எனக்கு இன்னைக்கு காய்ச்சலாக இருக்குது, இன்னைக்கு வேண்டாம், யோகா பண்ண வேண்டாம், அமிர்த வேலை இன்னைக்கு விட்டுடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவ்வளவுதான். இல்லை நான் செய்யணும், பாபா கொடுத்த நியமம் விதிமுறை, நான் என்ன ஆனாலும் நீங்கள் செய்யணும்னு நீங்கள் நினச்சிட்டு உட்காந்திங்கன்னா அதுக்கான சக்தியும் கிடச்சிடுது. இது என்னுடைய அனுபவம். நிறைய நேரத்தில் சேவா முடிகிறதுக்கு நைட்டு 11 வரைக்கும் ஆகிடும். ஆனால் நான் தூங்க போகும்போது சொல்லிவிடுவேன், பாபா என்னை காலையில் அமிர்த வேலையில் எழுப்பி விடுறது உன்னோட டியூட்டின்னு சொல்லிவிடுவேன். ஆக ஒருவரை புரிந்து கொண்டோம் என்றால் எல்லாவற்றையும் புரிந்து கொள்கிறோம். ஒருவரை அடைந்து விட்டோம் என்றால் எல்லாவற்றையுமே அடைந்து விடுகிறோம். இந்த நம்பிக்கை தெளிவாக இருக்கணும். ஒன்று அப்படிங்கிற அந்த சிம்பல் எழுதுறது கூட ரொம்ப எளிது. 1வது நம்பர் 1ன்னு போடுறது ரொம்ப எளிது. ஒன்றை எழுதுவது, ஒன்றை நினைவு செய்வது, ஒன்றை புரிந்து கொள்வது என்பது எல்லாவற்றிலும் மிக சகஜம். ஒன்றை கற்றுக்கொள்வது மிக சகஜம். ஒன்றை எழுதுவது, ஒன்றை நினைவு செய்வது, ஒன்றை கற்றுக்கொள்வது என்பது எல்லாவற்றிலும் சரளம், சகஜம். நாம ஜீரோவாகிட்டு ஒன்று என்ற ஒரு பாபாவுக்கு பக்கத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய வேல்யூ அதிகமாகி கொண்டே இருக்கிறது. சதா ஜீரோ, சதா ஹீரோ. இந்த விஷயத்தை நாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும், உறுதியாக வைத்து கொள்ளணும். தாதா இதைத்தான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. பாபா பார்த்துட்ருக்கிறார், பாபா உட்காந்துட்ருக்கிறார், பாபா கவனிச்சிட்ருக்கிறார். இந்த அட்டென்ஷன் எப்போதும் இருக்கட்டும். இதை நீங்கள் அனுபவம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப மஜாவாக இருக்கும், கொண்டாட்டமாக, குஷியாக இருக்கும். ஒன்றில்தான் கோடி அடங்கி இருக்கிறது, பல கோடி அடங்கி இருக்கிறது. ஒன்றின் மகத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள், மேலும் மகானாகி விடுங்கள். பாபா சொல்கிறாங்க, அனைத்து விஸ்தாரமும் ஒன்றில் அடங்கி இருக்கிறது. அந்த ஒன்றுக்குள் எல்லா ஞானமும் வந்து விடுகிறது. ஒன்றை அறிந்து கொள்வதால், ஒன்றை புரிந்து கொள்வதால், ஒன்றை தாரணை செய்வதால் நம்முடைய வாழ்க்கையே புரண்டு விடுகிறது, மாற்றமடைந்து விடுகிறது. வாழ்க்கை மாற்றமடைவதற்கு ஆதாரம் ஒன்று. இன்று பாபா டீச்சராகி ஒன்றுக்கான கணக்கை கற்றுத்தருகின்றார். கூடவே இம்முரளியில் பாபா ஒரு அழகான வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க. பாரதத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது, 3 விஷயம் 5 விஷயம் என்று பேசாதீர்கள், ஒன்றை பேசுங்கள் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. பிரம்மா பாபாவினுடைய கடைசி காலகட்டத்தில் கூட யார் என்ன பேச வந்தாலும் சரி, ஒரு வார்த்தை பேச ஆரம்பிக்கும் பொழுதே சொல்லிடுவார், புரிந்து விட்டது என்று. ஒன்றுக்குள்ளேயே எல்லாவற்றையும் புரிந்து கொள்வார்.
அதே போலவே பிரகாஷ்மணி தாதிட்டி இதே விஷயத்தை தான் பார்த்தோம். கடைசி காலகட்டத்தில் வீல்சேர்லேருந்து தாதியை கொண்டு போயிட்டுருக்குறோம். அப்போ ஒரு சிஸ்டர் வந்தாங்க. அவங்க சென்டரில் இப்படியாச்சு அப்படியாச்சு இப்படியாச்சுன்னு என்னெல்லாமோ சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் தாதி ரொம்ப அன்பாக ஒரு கை உயர்த்தி போதும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதாவது புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத சேடையாலேயே காண்பிக்கிறாங்க. நம்முடைய லௌக்கிகமாக இருக்கட்டும் இல்லை அலௌக்கிகமாக இருக்கட்டும் விஷயங்கள் நமக்கும் நிறைய வரும். அவங்க அப்படி இவங்க அப்படி அந்த சென்டரில் இந்த சென்டர்லன்னு. ஆனால் நாம் நம்முடைய காதை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். பஸ் போதும். அப்படி விஷயங்களை நிறுத்த தெரியணும். யார் என்ன சொன்னாலும் எவ்வளவு சொன்னாலும் அதனுடைய பாதிப்பு நம்மில் ஏற்படக்கூடாது அப்படின்னா முதல்ல நமக்கு அந்த ஒன்றின் மீதான கவனம் இருக்கணும். ஒரு பாபா என் துணை, அந்த அனுபவம் இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ விஷயங்கள் நம்மை எந்த விதத்திலும் பாதிப்பை தராது, நம் மீது பாதிப்பை ஏற்படுத்தாது. விஷயங்கள் என்பது ஒரு பிரபஞ்சத்தையே உருவாக்கிவிடும். அது அவ்வளோ பெரிய விஷயமாகிடும். விஷயங்கள் நமக்குள்ளே எப்போ பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா நமக்கு அந்த விஷயத்தின் மீதான இன்ட்ரெஸ்ட், ஆர்வம் இருந்தால் தான் அது நம் மீது பாதிப்பை ஏற்படுத்தும். என்னுடைய இன்ட்ரெஸ்ட் பாபா மேலே இருந்துச்சுன்னா விஷயங்கள் என்னை பாதிக்காது. இப்படி நம்ம நிறைய பிகேக்களையே பார்க்க முடியும். மதுபன்லேயே அப்படிப்பட்ட சமர்ப்பித்த நான் நிறைய பேரை பார்க்குறேன். அவங்க எந்த விஷயத்துலையுமே போக மாட்டாங்க. அவங்கள்ட்ட ஏதாவது விஷயத்தை யாராவது சொல்ல வந்தாலும் கூட அவங்களுக்கு ஒன்றுமே புரியாதது போலவே போயிடுவாங்க. அவங்க புத்தியில் இருக்கிறதெல்லாம் பாபா பாபா. அவங்க வாயை திறந்து பேசுனா ஞானத்தினுடைய ஏதாவது பாயிண்ட் பேசுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி அவங்களுக்கு வெளியில் என்ன நடக்குது, என்ன சொல்கிறாங்க செய்கிறாங்க, அதில் எந்த அட்டென்ஷனும் போகிறது இல்லை. எப்படி தண்ணீர் தனது பாதையை தேடிக்கொள்கிறதோ அதுபோல் யாராவது ஏதாவது விஷயத்தை நம்மள்கிட்ட சொன்னாலும் நம்ம காதில் போட்டாலும் அதையெல்லாம் ஒதுக்கிக்கிட்டு நாம் போகிற பாதையில் பாபா பாபான்னு போயிட்டே இருக்கணும். லௌகிக்கில் கூட போலீஸாக இருக்கட்டும் இல்லை கோர்ட்டில் வக்கீலாக இருக்கட்டும் ஒரு உண்மையை வர வைக்கிறதுக்கு அது இது அப்படி இப்படின்னு சொல்ல வர்றவங்களை குழப்பி அப்புறம் தனக்கு தேவையான விஷயங்களை அவங்கள்ட்டேருந்து வாங்கிப்பாங்க. அப்போது ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லும் பொழுது அவங்களுடைய நிலையே குலைஞ்சு போயிடுது. என்ன பண்ணணும் என்ன பேசணுங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் எதையாவது உளறி கொட்டிடுவாங்க. நமக்கும் பாபா என்ன சொல்கிறாருன்னா 3-4 விஷயங்கள் என்று போகாதீங்க, ஒரே ஒரு பாபான்னு இருங்க. விஷயங்களில் போக ஆரம்பிச்சிட்டிங்க, சிந்திக்க ஆரம்பிச்சிட்டிங்க, கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே நம்ம ஏதாவது தவறான விஷயங்களில் தான் மாட்டிக்கொள்வோம். மாட்டிக்கொள்ளக்கூடாதுன்னா 1 1 1 என்று மட்டுமே இருங்க. பாபா உன்னுடைய துணை மட்டும்தான் எனக்கு இருக்கிறது. பாபா நீ சொல்வதெல்லாம் இதுதான். எப்பொழுதும் ஒவ்வொரு நொடியும் புன்னகைத்த வண்ணம் இரு. அதிலிருந்து நாம் பிரிந்திருந்தோம் நம்முடைய மகிழ்ச்சியின் முகத்திலிருந்து. இப்பொழுது மீண்டும் அந்த மகிழ்ச்சியின் முகத்திற்கு திரும்பி வரும்படி பாபா கூறுகின்றார். எப்பொழுதாவது துக்கத்தில் எனது கண்கள் குளமாகி விடும் பொழுது ஒரு கணத்தில் பாபா நீங்கள் அதை குஷியாக மாற்றி விடுகிறீர்கள். இந்த அனுபவம் எனக்கும் இருக்கிறது. பெரிய பிரச்சனையில் நான் மாட்டிக்கொண்டு மனம் உழைந்து போய் மனம் சோர்ந்து போய் வந்திருக்கும் பொழுது பாபா ஒரு கணத்தில் எனக்குள் தைரியத்தையும் நம்பிக்கையும் நிறைத்து விடுகிறீர்கள் பாபா. ஒவ்வொரு நொடியும் என்னை சதா புன்னகைத்து இருக்கும்படி சொல்லும் ஒரே ஒரு துணை எனக்கு நீ மட்டும்தானே பாபா. ஓம் சாந்தி.